ஹாய், இன்றைக்கி உங்கள் சிம்பா ஃபேமிலியில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு முருங்கைக்காய் வந்துட்டு போட்டு தேங்காய் துருவல் போட்டு செய்கிற ஒரு இது கிரேவி டைப்பில் தான். இன்றைக்கி வந்துட்டு என் பையன் கம்மில் தான் வந்துட்டு எல்லா காய் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி தந்துருக்காரு. அவர்தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அழகாக. பாருங்கள், வெங்காயம் அவ்வளோ அழகாக பொடிப்படியாக கட் பண்ணியிருக்காரு. இப்போது அடுப்பில் வந்துட்டு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு வந்து பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு வந்து பொரிஞ்சதும் நம்ம வந்துட்டு அடுத்தது வந்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து வதங்கும் போது கருவேப்பிலை வந்து கருகாது. அதனால் வந்துட்டு ஒன்று நான் வெங்காயம் போட்டுப்பேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவேன், எல்லாம் சேர்ந்து போட்டு நல்லா வதக்கிடுவேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் அது பேர் என்ன கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தக்காளி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒன்றே தான். வெங்காயம் வந்துட்டு 3 போல் கட் பண்ணால், தக்காளி வந்துட்டு 1 போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு பெரட்டி விட்டுக்கணும். பெரட்டி விட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த இது காரம் போகிற தண்ணியும். அதுக்கப்புறம் அந்த ஒரு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வந்துட்டு வதக்கணும். அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற தண்ணியும் நல்லா வந்துட்டு வெந்து வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி கொடுத்து அந்த தக்காளி முழுசாக முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து அதுக்கு வந்துட்டு பிறகு என்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டுன்னா மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தா போதும். எனக்கு வந்துட்டு சமைக்கிறத விடங்க எனக்கு வந்துட்டு இந்த சமைச்சி முடிச்சிட்ட பிறகு இந்த டப்பிங் கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது பழக்கமே இல்லாததால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்து இப்போ நல்லா வதக்கி கொடுக்குறோம். ஒன்றும் இல்லைங்க, பேசுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம சொல்லும் போது எங்கள் வீட்டு சைடு வந்து ஃப்ளைட் வந்து க்ராஷ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளைட்டு வந்து போகும்போது நம்ம ஸ்டாப் பண்ணி திரும்பி பேச ஆரம்பிக்கணும். நம்ம எதில் விட்டோன்றதே மறந்து போயிடும். இதுமாரி சில இது இருக்குது. வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு தாங்க எனக்கே தெரியுது. இப்போ வந்து இதை நல்லா வதங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டுடணும். இப்போ வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னால் எப்பயும் போல் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து தனியாத்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக ஆக்கிறதுக்காக சேர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பசங்க வந்து கரம் மசாலா போட்டு செய்ய சொன்னாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு. இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்துட்டு பச்சை வாடை அடிக்கிற போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அடிக்கிற அளவுக்கு இல்லை, அப்போ சொல்லிட்டேன். இந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதெல்லாம் போன பிறகு நம்ம வந்து நறுக்கி வச்ச முருங்கைக்காயை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா கிளறி விட்டு எல்லாத்துலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கரண்டி வச்சு கிளறி விட்ட பிறகு தான் நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு வந்துட்டு போடணும். கிளறி விட்டு முடிச்சிட்ட பிறகு, ஏன்னா நம்ம முருங்கை ஆட் பண்ண பிறகு அதுக்கு தேவையான சால்ட்டு வந்துட்டு இறங்கணும்ல. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டு மேலே போட்டு அதை நல்லா கிளறி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டுக்கணும் அதில் முக்கியமாக. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சமாச்சும் வேகும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்துக்கணும். திருப்பி வந்து பரட்டி விடணும். கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணலாம். இல்லை பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கிறதா நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு கிரேவி டைப்பில் வேணும்னா கிரேவி டைப்பில் செஞ்சுக்கலாம். இல்லை குழம்பு டைப்பில் வேணும்னா குழம்பு டைப்பில் செஞ்சுக்கலாம். நான் வந்து என்னென்னா கிரேவியும் இல்லை குழம்பும் கிடையாது. நாங்கள் வந்துட்டு ஒரு தேங்காய் துருவல் போட்டு ஒன்று செய்வோம். அதில் வந்து கிரேவி வந்து சில டைம் செய்வேன். கிரேவியே இல்லாமல் வெறும் முருங்காய் மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு சும்மா தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் மட்டும் போட்டுருவோம். அதில் வந்துட்டு மிளகாய்த்தூள் அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். இதில் வந்து கிரேவின்றதால மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேவையான அளவு அந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு இங்கே பாருங்கள் நல்லா வந்துட்டு வந்து தொக்காகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது எப்படின்னா இப்போ நிறைய முருங்கைக்காய் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.